வாழ்க வளத்துடன் வளர்க நலத்துடன் சாத்விக் சமையல் உங்களை வரவேற்கிறது. இன்றைய தினம் இந்த ஒரிஜினல் அரிசி அப்பளம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. மேலே கட்டு மேலே கவரில் அரிசி அப்பளம் போட்டிருப்பாங்க. ஆனால் அது உண்மையான அரிசி அப்பளம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏ வகை அப்பளம். இதுவும் அரிசி அப்பளம்னு சொல்லி தான் வாங்கினேன்னா மேலே கவர்லாம் வந்து கிழிச்சு எடுத்துட்டேன். இது ஏ வகை அரிசி அப்பளம். இது ஒரிஜினல்ங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து இன்னொரு கட்டு வாங்கினேன். இது பி வகை. ஆக இது ஒரு பி வகை அரிசி அப்பளம். அதை ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். நூல் போட்டு கட்டினது வந்து பி, அதுவும் கட்டினது சணல் போட்டு நான் தான் எடுத்துட்டேன். அது ஏ வகை. இப்போ இந்த ஒரிஜினல் அரிசி அப்பளம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் அரிசி அப்பளம் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரிஜினல் கிடையாது. இது வந்து ஜவ்வரிசியை முழுக்க ஜவ்வரிசி போட்டு அதை என்ன பண்ணியிருக்காங்க, நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் கூழ் மாதிரி பண்ணி இந்த கூழில் இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. பச்சை மிளகா, அப்புறம் வந்து இந்த ஜீரகம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே தெரியுது டிரான்ஸ்பரண்ட்டாக. இது வந்து இட்டு அப்பளம் கிடையாது. அப்படியே வெயிலில் போட்டு கரைச்சி அதை கஞ்சி மாதிரி பண்ணி சேர்த்து அது ஒரு அப்பளம். இது பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்கள், தொட்டாலே உடஞ்சிரும் அப்படி இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது. இங்கே பார்க்க முடியாது நீங்களே. அதே மாதிரி இந்த இதுலேயே எல்லாம் போட்டுருக்காங்க. எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா எல்லாத்தையும் அரைச்சி போட்டு மாவாக பண்ணி அதை அப்புறம் இட்டுருக்காங்க. சின்ன உருண்டையாக கண்டி அதை அப்புறம் கல்லில் வச்சு தேய்ச்சி அதை வந்து அப்பளமாக தேய்ச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் அரிசி அப்பளம். ஆக இது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை பார்த்தீங்களா, உண்மை தெரியல பார்த்தீங்களா. இதுலேயே இந்த வந்து பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், ஜீரகம் எல்லாம் போட்டிருக்காங்க. காரமும் இருக்குது, எல்லாம் இருக்கும். எலுமிச்சம்பழம் பிடிச்சிருக்காங்க. ஆக இந்த ஏ அப்பளம் இருக்குல்லையா, அந்த டிம்மாக இருக்குது, அது ஏ அப்பளம் பொரிக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பொரிக்கும் போதும் தெரிஞ்சிடும். அதாவது வந்து மெல்லிஸாக இருக்கிறதுனால இது வந்து ஜவ்வரிசியில் பண்ணதுனால கூழ் மாதிரி வச்சு இலவடான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது. இல்லாட்டி பிளாஸ்டிக் பொருள் அப்படியே வந்து காய வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து ஒரு மடங்காக 2 மடங்காக பெருசாகிடும். ஆனால் ஒரிஜினல் அரிசி அப்புறம் போடுறேன் பாருங்கள், இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. இது பாருங்கள், இது நல்ல எண்ணெய் சூடாக இருக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு அதனுடைய சைஸில் வந்து ஒரு 1/2 மடங்கு தான் பெருசாகும். ஆனால் இதுதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போதே அரிசி மாதிரி தெரியும். அது இதுதான் ஒரிஜினல் அரிசி அப்பளம். ஏமாந்துறாங்க இந்த மாதிரி பார்த்து வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா கட்டு வந்து பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, ஆனால் வந்து வெயிட்டே இருக்காது. ஆனால் இதுக்கு வந்து கட்டு வந்து வெயிட்டாக இருக்கும். இது இது வந்து உடஞ்சிடும், தொட்டாலே உடஞ்சிடும். இந்த மாதிரி ரொம்ப நேரம் வச்சுருக்க இந்த மாதிரி செவந்து போயிடும். அதாவது ஒரு காட்டியிருக்கேன், செவந்து போயிடும். கொஞ்சம் நேரம் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா எண்ணெய் நிறைய சூடாக இருக்கணும். ஆகவே பார்த்து கன்சியூமரே, நுகர்வோரை